வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். குரு வாழ்க, குருவே துணை. சிந்தனையை, உடல் நலத்தை சீர் அமைத்து ஓய்வித்த குருவே வாழ்க, வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன், வாழ்க வையகம். கனடா ஸ்கை யோகா அறக்கட்டளையை சிறப்பாக நடத்தி வருகின்ற ஆன்மீக அன்புள்ளங்கள், குறிப்பாக பேராசிரியர் முனைவர் சிவசங்கரம் ஐயா அவர்கள் மற்றும் இந்த நிகழ்ச்சியை தொடர்ந்து சிறப்பித்து வருகின்ற அன்பர்கள் அனைவருக்கும் அருட்தந்தை வேதாத்ரி மகர்ஷி அவர்கள் சார்பாக வாழ்க வளமுடன் என்ற வாழ்த்துக்களையும் எனது அன்பு கலந்த பணிவான வணக்கத்தையும் சமர்ப்பித்து, குருவின் குரல் வேதாத்திரிய தொடர் சிந்தனையின் 123ஆம் பாகத்தில் மதமும் சடங்குகளும் பற்றிய 5வது அமர்வு. சென்ற வகுப்பிலே விக்கிரக வழிபாடு, சிலை உருவாக்குதல் போன்ற கருத்துக்களை பார்த்தோம். இப்போ அபிஷேகம், ஆராதனை என்ற ஒரு வழிபாட்டு முறை உண்டு. இதில் உள்ள தத்துவார்த்தம் என்ன என்பதை நாம் சிந்தித்து பார்த்தோம் என்றால், பிரபஞ்ச தன்மாற்ற வரலாற்றை ஒரு குறிப்பாக தந்திருப்பதை பார்க்கலாம். அபிஷேகம் விக்கிரகத்திற்கு பல வகையான பொருட்கள், பன்னீர், தேன், இளநீர், விபூதி, மஞ்சள், குங்குமம், சந்தனம், பஞ்சாமிர்தம், இப்படி கனகாபிஷேகம் வரைக்கும் பல வகையான பொருட்களை உச்சி முதல் பாதம் வரைக்கும் ஊற்றி அதை ஒரு காட்சியாக நமக்கு காட்டுறாங்க. இப்போ ஒவ்வொரு பொருளை அதன் மீது வைக்கின்ற போதும் ஒரு நிற பேதத்தை நாம் பார்க்கிறோம். இளநீர், பன்னீர் என்றால் பெரிய பேதம் இல்லை. அதுவே சந்தனத்தை கரைத்து ஊற்றுகின்ற போது கருப்பு நிறத்தின் மீது மஞ்சள் வண்ணம் வழிந்தோடுவதை பார்க்கின்ற போது ஒரு மாற்றம். அதே குங்குமம், இது ஒரு மாற்றம். விபூதி, அது ஒரு மாற்றம். சரி, காட்சிகள் தான் மாறினவே தவிர சிலை மாறியதா? இல்லை, அதுவே தான். அப்ப என்ன தத்துவம் என்றால், நாம் பார்க்கின்ற தோற்ற பொருட்கள் வெவ்வேறாக எண்ணற்றவையாக இருந்தாலும் மூலப்பொருள் ஒன்றே, அது சுத்தவெளி. இதை மகர்ஷி என்ன சொல்றாங்க? இறைவெளி காட்சியாக எல்லோரும் பார்த்து கொண்டே. பார்க்கின்ற எந்த பொருளாவது இறைவனை தவிர வேறு உண்டா? ஒரே பிரபஞ்சம், ஒரே சுத்தவெளி, இறைநிலை. இந்த பிரபஞ்சத்திற்குள் தான் எல்லாமே நிகழ்ந்து கொண்டிருக்கின்றன. இப்ப இறைவனை தவிர வேறு என்ன இருக்க முடியும் இங்க? இப்போ கீதை என்ன சொல்கிறது? யார் ஒருவன் எல்லா பொருட்களிலும் என்னை காண வல்லவனும், எனக்குள்ளாக அனைத்தையும் காண வல்லவனும், அவன் என்னை விட்டு நீங்குவதில்லை, நானும் அவனை விட்டு விலகுவதில்லை. எப்படி விலக முடியும்? சூழ்ந்ததெல்லாம் கடவுள் என சுருதி சொல்லும். நிச்சயமாம் ஞானத்தை மறந்ததாலே நேரிடுவதே மானுடருக்கு சினத்தி நெஞ்சில் என்பார் பாரதியார். சூழ்ந்ததெல்லாம் கடவுள். நம் உடலாக, உயிராக, மனமாக, அறிவாக, நம்மை சூழ்ந்தும் இருக்கின்ற வெளியாக, காற்று வெளியாக. காற்று வெளி இடை கண்ணம்மா, நீந்தன் காதலை எண்ணி கழிக்கின்றேன். காற்று வெளி,
இடை, ஒரு ஹைட்ரஜன் துகள் சுழல்கிறது, இன்னொரு துகள் சுழல்கிறது, இரண்டுக்கு மத்தியில என்ன இருக்கு? இருப்பு தானே. அப்போ காற்று, வெளி, இடை, கண்ணம்மா, இருட்டு, கிருஷ்ணம். இப்படி எல்லாமே இறைநிலை தவிர வேறு இல்லை. இறைவெளி காட்சியாக எல்லோரும் பார்த்து கொண்டே மறைவாய் உள்ளாய் நீ என்று மாற்றுரை பகர்கின்றார். என்ன செய்வது? பிறை முதலாய் சந்திரன் பெருத்து முழுவதாம் போல் குறை அறிவை விரித்தால் கொள்ளலாம் உணவுள்ளே. எல்லாம் குறைப்பட்ட அறிவு தான். ஆனா பேச்சு மட்டும் பெருநெஞ்சர் மாதிரி பேசுவாங்க. நாம சொன்ன கருத்துக்களை ஏற்கவும் மாட்டாங்க. அந்த சீனியாரிட்டி காலங்காலமா செஞ்சுட்டு வரோம் இல்ல, இந்த பழம்பெருமையே போதும், அதுக்கு மேல ஒரு உண்மை தேவையில்லை என்று மறுக்கின்ற கூட்டம். உங்கதான் பக்தர்கள் கூட்டம். யார்கிட்டயா சொல்லி பாருங்க, சிந்திப்பார்களா, ஏற்பார்களா? யாரும் ஏற்க மாட்டாங்க. அது ஒரு பாதுகாப்பான முறை. எவ்வளவு வேணா பாவம் பண்ணிக்கலாம், பரிகாரம் பண்ணிட்டு சரியா போச்சு நம்பிக்கலாம். ரொம்ப கன்வீனியன்ட் சிஸ்டம் இது. ஒழுக்கம் தர்மம் எல்லாம் பின்பற்றணும்னு முடிகிற காரியமா? அப்போ கடவுளுக்கு கமிஷன் கொடுத்தா விட்டுருவாருன்னு சொன்னா அதை ஏற்றுக்கொள்கிறார்கள். அப்படியெல்லாம் இல்லை. எங்க உனக்கு எந்த கஷ்டம் தெரிந்தது சொல், எங்காவது நிரூபணம் இருக்கான்னு கேட்டா நீ நாத்திகன், கடவுளை கிண்டம் பண்ற என்று எதையாவது சொல்லி புறம் தள்ள பார்ப்பார்களே தவிர சிந்திக்க மறுப்பார்கள். அப்ப குறைய அறிவை விரிக்கணும். அப்பதான் உண்மையை புரிந்து கொள்ள முடியும், ஏற்றுக்கொள்ள முடியும், பயன்கொள்ளவும் முடியும். சரி, அபிஷேகம் முடிந்த பிறகு குளிப்பாட்டுவாங்க, சரி திரையை போட்டுருவாங்க, அலங்காரம் நடக்கும். பிறகு தீபாராதனை. அந்த திரையை விளக்குகின்ற போது 108 திரிகள் வைத்த ஒரு விளக்கு, அதை தீபாராதனை காட்டுவாங்க. எல்லோரும் பக்தி பரவசத்தோட கணத்தல் போட்டுருவோம். அடுத்தது பஞ்சமுக தீபாராதனை. 108 அப்படியே 5க்கு இறங்கும். பிறகு 4, 3, 2, கடைசியில ஏகமுக தீபாராதனை, ஒரு திரி. பிறகு என்ன செய்ய சொல்றாங்க? கண்களை மூடி வணங்குங்க. சரி, கண்களை மூடி வணங்குறோம். கண்களை மூடிய உடனேயே அங்க இருக்கின்ற அத்தனை பக்தர்களுக்குள்ளும் உள்ளே ஒரு பிம்பம் தெரிகிறது. என்ன அது? இதுவரைக்கும் பார்த்து கொண்டிருந்தோமே, அந்த சிலை வடிவத்தின் ஒரு நகல் நம்முள்ளே தோன்றுகிறது. இது எங்கிருந்து வந்தது? எது இந்த தோற்றமாக மாறியது? அங்கிருந்து ஏதாவது இங்கே வந்ததா? சிந்திக்கணும் இல்லையா? ஏன்னா எத்தனை பேருக்குள்ளும் பிம்பித்த பிறகும் சிலை அங்கே தான் இருக்குது. அது கரைந்து போகும் இல்லை, மறைந்து போகும் இல்லை என்றால் எனக்குள் தெரிகின்ற இந்த பிம்பம் யார்? இந்த சிலை வடிவம் யார்? எப்படி வந்தது? கடவுளை வணங்கும் போது கருத்தினை உற்றுப்பார். கடவுளாய் கருத்தே நிற்கும் காட்சியை காண்பாய் அங்கே. இப்போ நமக்குள் தோன்றுகின்ற பிம்பம் எப்படி வந்தது? நம்முடைய ஜீவகாந்தம் எடுத்த ஒரு வடிவம், ஷேப் அண்ட் இமேஜ், ஒரு வடிவம். இப்ப இந்த வடிவத்தை வணங்குகின்ற போது நாம் யாரை வணங்குகிறோம்?
நம்முள் தெரிகின்ற நம்முடைய ஜீவாந்தத்தையே வணங்குகிறோம். நம்முள் இருக்கின்ற அந்த முருகப்பெருமான் என்று சொல்லக்கூடிய காந்த கடவுளையே வணங்குகிறோம். நீ எந்த வடிவத்தை வணங்கினாலும் இப்ப நம்முள் தெரிவது காந்தத்தின் ஒரு தோற்றம், தன்மாற்றம். அப்ப காந்தத்தை தானே வணங்குகிறோம், முருகனைத்தானே வணங்குகிறோம், காந்த கடவுளைத்தானே வணங்குகிறோம். இந்த காந்தம் எங்கே உருவாச்சு? உயிர் சுழற்சியில் உருவாகிறது. உயிர் சுழற்சி எங்க நடக்குது? 7 உயிர் மையங்கள், சப்ஸ்டேஷன், ஒரு மெயின் ஸ்டேஷன், 6 சப்ஸ்டேஷன், ஒரு மெயின் ஸ்டேஷன், மூலாதாரம், பிறகு மற்ற 6 மையங்கள். மொத்தம் 7 உயிர் மையங்களிலேயும் உயிராற்றல் உற்பத்தியாகவும் செய்கிறது, உடல் முழுவதும் சுழன்று இயங்கிக் கொண்டும் இருக்கிறது. அவற்றின் நிழல் வடிவம், வெளிப்பாடு அந்த காந்த அலைகளின் ஒரு தன்மாற்றமே இந்த தோற்றம். நம்மை நாமே தான் வணங்குகிறோம். தன்னை அர்ச்சிக்க தாஞ்சிருந்தானே. இப்ப அர்ச்சனை எங்க நடக்குதுங்க? அர்ச்சனை சொல்லுக்கு இன்னொரு பொருள் இருக்கு. இப்போ அபிஷேகம், ஆராதனை, அர்ச்சனை எடுத்து பார்க்கிற போது அதுக்கு இதையும் வச்சுக்கலாம். ஆனா உண்மையில் அர்ச்சனை என்பது வேறு பொருள். மந்திரம் சொல்வதற்கு அர்ச்சனை பேர் கிடையாது. திருமந்திரம் சொல்லக்கூடிய அர்ச்சனை என்பது தன்னை அறிய தனக்கு ஒரு கேடு இல்லை, தன்னை அறியாமல் தான் கெடுகின்றனன். தன்னை அறியும் அறிவை அறிந்த பின் தன்னை அர்ச்சிக்க தான் இருந்தானே. எல்லா பாவங்களுக்கும் துன்பங்களுக்கும் யார் காரணம், எது காரணம் என்றால் இந்த மனிதன் எதையுமே புரிந்து கொள்ளவில்லை. எங்கே இருந்து வந்தேன், மூலத்தையும் தெரிந்து கொள்ளவில்லை. என்ன வாழ்க்கை எது, நோக்கமும் தெரியாது. எங்கே போக போகிறேன், அந்த முடிவும் தெரியாது. இந்த வாழ்க்கை என்ன சொல்வது? அதனால் இந்த மூலத்தை தெரியாததனால் மூலத்தின் தர்மமும் புரியாது. தெய்வத்தை அறியாமல் தெய்வ நீதி புரியாது. தெய்வ நீதி புரியாமல் ஒழுக்கம் வராது. ஒழுக்கம் இல்லாமல் துன்பம் நீங்காது. இவ்வளவுதான் விதி. ஒழுக்கம் இல்லாத மனிதனுக்கு நன்மைகள் மட்டுமே வந்தது யாராவது எடுத்து காட்ட முடியுமா? காட்டலாம். இதோ இன்னைக்கு இப்ப இருக்கா பார் அப்படின்னு. இவனை மட்டும் பார்த்தீங்கன்னா விதி இலக்கணம் தெரியாது. ஏனென்றால் விதியின் இலக்கணம் 140 ஆண்டுகள், 7 தலைமுறை. இந்த 7 தலைமுறைகளில் ஒரு செயலுக்கான விளைவு இந்த 7 தலைமுறைகளில் எங்கேயும் வெளிப்படலாம். ஆனா நாம் பார்ப்பது வெறும் 70, 80, 90 ஆண்டுகள் மட்டும்தான். இதுக்கு முன்னாடியும் தெரியாது, பின்னாடி வரப்போவதும் தெரியாது. அது தெரிந்தால்தான் தெய்வ நீதி புரியும். அப்ப தெய்வத்தையே அறியாமல் தெய்வ நீதி எப்படி புரியும், எப்படி தெரிந்து கொள்ள முடியும்? இதை அறிந்து சொல்பவர்கள் யார்? பூசாரியா, மதவாதியா, இல்ல பள்ளி கல்லூரிகளா, தாய் தந்தையா? யார் சொல்றாங்க? யாருக்கும் தெரியாது. அப்ப என்னதான் செய்வது? உண்மையான மகான்களை தேட வேண்டும். அப்படி தேடினால் தானாக வந்து சேருவார்கள். குரு நம்மை தேடுவார். நல்ல சீடர்களை குரு தேடுகிறார்.
பொதுவாக சீடர்கள் குருவை தேடணும். அப்ப இன்றைக்கு யார் நல்ல குரு? எத்தனையோ பிராண்ட் இருக்கு. எல்லாரும் தான் என்னோட சிறந்ததுன்னு மார்க்கெட் பண்றாங்க. உண்மையிலே இது சிறந்த முறை? யார் சொல்லுவதை நம்புவது? என்றால் குருவுக்கு என்று இலக்கணம் உண்டு. யார் உண்மையான குரு என்பதற்கு ஒரு இலக்கணம் உண்டு. இந்த இலக்கணத்தை வைத்து உரசி பார்த்தால் யார் உண்மை யார் நகல் என்பது தெரிந்து போகும். உண்மையை பின்பற்றி மேன்மையை அடைய வேண்டியதுதான். அப்ப நோக்கம் தெளிவாக இருக்கணும். ஞானம் பெறுவதற்காக ஒரு குருவை நான் தேடுகிறேன் என்றால் இறைவனே நல்ல குருவை அனுப்பி வைப்பார். எனக்கு பிரச்சனை தேரணும், பணம் வரணும், வசதி சேரணும், பதவி உயர்வு வேணும், என்னென்ன சுகபோகங்கள் உண்டோ அதெல்லாம் வேணும். இது பார்த்தா அதுக்கு தகுந்த ஒருத்தன் தான் வந்து சேருவான். குரு வரமாட்டார். இப்படி குருட்டினை நீக்கும் குருவினை கொள்ளார், குருட்டினை நீக்கா குருவினை கொள்வர். விளைவு என்ன? குருடும் குருடும் குருட்டாட்டமாடி குருடும் குருடும் குழி விழும் ஆறே என்கிறது திருமந்திரம். கொஞ்ச காலமா விழுந்துட்டு இருக்கிறாங்க. ஆயிரக்கணக்கான ஆண்டுகளா விழுந்துட்டு இருக்கிறாங்க. எப்ப எந்திரிச்சு நிக்க போறாங்க? எனவே இதை சிந்தித்து பார்க்கணும். சரி, இப்போ நமக்குள்ள பிம்பம் தெரியுது, ரைட். அப்படியே சில வினாடிகள் நிமிடங்கள் இல்லைங்க, கண்ணை மூடுறாங்க, உடனே திறந்துடுறாங்க, விபூதி குங்குமம் ஏதாவது வாங்கிக்கிட்டு நகர்ந்துடுறாங்க. அதை செய்யாம நம்மளும் தெரிகின்ற பிம்பத்தை அப்படியே கவனிச்சுட்டு ஒரு சிறிது இருந்து பாருங்க என்ன நடக்குதுன்னு. தெளிவாக இருக்கின்ற அந்த பிம்பம் லேசாக மங்கத் தொடங்கும். சில நிமிடங்களில் மறைந்தே போகும். மறைந்த பிறகு எதை வணங்குகிறோம்? மறைந்த பிறகு எதை வணங்குகிறோம்? அரூபத்தை வணங்குகிறோம். காந்தத்தின் அரூப நிலையிலே வணங்குகிறோம். அந்த அரூபம் தானே சுத்தவெளி. அப்ப இதை சடங்காக ஏற்படுத்திய மகான் அவர் என்ன விளக்கம் தெரியாமலா அது செய்திருப்பார். எனவே யாருக்கோ விளங்கும், விளங்குபவன் பயன் கொள்ளட்டும், விளங்காதவன் இப்படியே இருக்கட்டும் என்று நம்முடைய முன்னோர்கள் ஒரு மறைமுக மூட நம்பிக்கை, ஒரு நன்மையை மூடி நம்பிக்கை ஏற்படுத்தினால் அது மூட நம்பிக்கை. அறிவிட்டதுன்னு அர்த்தம் இல்லை, மூடி இருக்குதுன்னு அர்த்தம். அப்ப தத்துவத்திற்குள் என்ன அடங்கி இருக்குதுங்க? இங்க ஒரு சடங்கு செய்கிறோம், அதற்குள் ஒரு தத்துவம் மறைந்திருக்கிறது. அப்ப மூடப்பட்ட நம்பிக்கை, அதான் மூட நம்பிக்கை. இப்போ அதை வெளியே எடுத்து பார்த்தால் நம்பிக்கை தேவ நம்பிக்கையாக மாறி போகும். மூடியிருப்பதை வெளிப்படுத்தினால் அடுத்து என்ன வரும்? தெய்வ நம்பிக்கை வரும். அப்ப மூடிய நம்பிக்கை தெய்வ நம்பிக்கையாக மாறும். இப்ப தெய்வ நம்பிக்கை என்பது என்ன? கடவுள் இருக்குன்னு சொல்றாலும் தெய்வ நம்பிக்கையா? கடவுள் உண்டு என்று ஏற்பதற்கும் வணங்குவதற்கும், இல்லை என்று மறுப்பதற்கும் விமர்சிப்பதற்கும் பெரிய அறிவு தேவையில்லைங்க. யாரோ சொன்னாங்க, கிளிப்பிள்ளை அறிவாக நாமும் சொல்லிட்டு இருக்கிறோம். இதுக்கு கிளிப்பிள்ளை அறிவு இருந்தா போதும், சொல்வதை திருப்பி சொல்லுகின்ற கிளிப்பிள்ளை அறிவு இருந்தா போதும். ஆனால் உண்டு என்றால் எப்படி என்று விளக்குவதற்கும்,
இல்லை என்றால் எந்த விதத்தில் என்று விளக்குவதற்கும் ஆழ்ந்த சிந்தனையும் ஆராய்ச்சியும் சுய அனுபவமும் இருக்கணும். அப்பதான் தெளிவாக விளக்க முடியும். வேந்தருக்கும் வேதருக்கும் வணிகருக்கும் பொது எது? விரிந்து அறிவில் இறை உணர விளக்கினேன் விளங்கியே. விளங்காதவன் விளக்கினதுனாலதான் சிக்கல் வந்தது. விளங்கியவர்கள் விளக்கி இருந்தால் சிக்கல் இருந்திருக்காது. காணாதான் காட்டுவான் தான் காணான், காணாதான் கண்டானாம் தான் கண்டவர். என்ன புரியுதுங்க? வள்ளுவர் ஒரே வார்த்தை போட்டு குழப்புறதுல கொஞ்சம் ஸ்பெஷலிஸ்ட் தான். இந்த துப்பாருக்கு துப்பாய துப்பாய ஒரு குரல் இருக்கு, அது மாதிரி இது ஒரு நுட்பமான குரல். காணாதான் கண்டானாம் தான் கண்டவாறு, காணதான் காட்டுவான் தான் காணான், காணாதான் கண்டானாம் தான் கண்டவாறுன்னு ஒரு குரல். என்ன அர்த்தம்னா, காணாதான் கண்ணுக்கு தெரிகிறானா இறைவன்? எங்க இருக்கிறான் பார்க்க முடியுமா? அப்ப புலன்களுக்கு எட்டாதவன் காணாதான், தன்னை காட்டிக் கொள்ளாதவன் காட்டான். காட்டான ஒன்னும் தெரியாதுன்னு சொல்றாங்க இல்லையா? இறைவனும் காட்டான் தான், அவனுக்கு ஒன்றும் தெரியாது. நாம இருக்கிறதே அவனுக்கு தெரியாது. நம்மளை வச்சு ஒரு வியாபாரம் நடக்குது என்பது அவனுக்கு தெரியாது. நம்மை வைத்து இந்த உலகத்துல ஒரு பெரும் வியாபாரம் நடந்து கொண்டிருக்கிறது என்பது கூட இறைவனுக்கு தெரியாது. அவன் தான் இறைவன். இப்படி தன்னை காட்டிக்கொள்ளாத இறைவன் தான் காணான். எப்படி காட்டுவான்? புலன்கள் மூலமாக தேடுகின்ற போது இல்லை என்றும், மெய்வாய் கண்மூக்கு செவி என்ற ஐம்புலன்கள் மூலமாக தேடுகின்ற போது இல்லை என்றும், ஆறாம் அறிவாகிய பகுத்தறிவின் உச்சத்திலே முதிர்ச்சியிலே பக்குவத்திலே தேடுகின்ற போது உண்டு என்று உணரக்கூடிய உண்மை பொருள் எதுவோ அதுவே தெய்வம். எப்படி அறிய முடியும்? இந்த ஆறாம் அறிவை அறிவாய் பேரறிவாய் உயர்த்துகின்ற போது தெரியும், இதுதான் தெய்வம், இதுவேதான் நானாகவும் இருக்கிறது. அகம் பிரம்மாஸ்மி தத்துவமசி என்ற வேத வாக்கியங்கள் எல்லாம் எளிதாக புரியும் அந்த அனுபவத்துல. அப்படி இல்லாத போது பார்க்காதவன் விளக்கம் சொல்லுவான் தான் கண்டவாறு. இப்போ ஒரு அம்மா கிளம்பியிருக்காங்க யூடியூப்ல, நான் முருகனை பார்த்தேன், முருகனோட பேசினேன் அப்படின்லாம் ஒரு அம்மா உரையிட்டு இருக்கிறாங்க. இப்போ இது மாதிரி நிறைய கிறுக்குகள் இருக்குது யூடியூப்ல. இறைவனை பேசிட்டு இருக்கேன், இறைவனை பார்த்தேன்னு சொல்ற கிறுக்குகள் நிறைய இருக்கு. இவர்களுக்கு என்ன விளக்கம் சொல்லலாம்? நீ பார்த்தது இறைவன் இல்லை என்பதை எப்படி விளக்கம் சொல்லலாம்? இதெல்லாம் ஒரு மனம் மாயை, மைண்ட் கேம்ஸ். எப்படி? இப்போ லேசான இருட்டு பாதை, வெளிச்சம் இல்லை, வெறும் காலில் நடந்து போய் கொண்டிருக்கிறோம். ஒரு இடத்துல கால் வைத்த இடத்துல ஏதோ மெது மெதுன்று ஒரு உணர்வு தோன்றுகிறது. ஏற்கனவே இருட்டுல பாதி பயம். இப்போ காலு கீழே மெது மெது எதுவோ தட்டுப்பட்ட உடனேயே அடுத்த சனம் என்ன நினைப்போம்? எல்லாருமே 100க்கு 100% என்ன நினைப்போம்? ஏதோ பாம்பா இருக்குமோ? உடனே பாம்புன்னு எடுத்து கொஞ்சமா கோவில்ல சுத்தி சுத்தி தொட்டு தொட்டு வணங்குவோம்.
நிஜத்துல பார்த்தா பாம்புக்கு பரலோகம் தான், அடிக்க விட மாட்டோம் இல்ல. சரி, இப்போ உடனே கொஞ்சம் விலகி நின்று உத்து பார்க்குறோம், அப்படியே நெளியுது. கொஞ்சம் தள்ளி நின்று இன்னும் கொஞ்சம் உத்து பார்க்குறோம், அப்படியே படம் எடுக்குது. இப்போ பயத்துல சத்தம் போட்டோம். யாரோ சத்தம் கேட்டவங்க வேலை கூட வர்றாங்க. என்னப்பா என்ன? பாம்பு பாம்புங்க இருக்கு. எந்த இடத்துல? அது அங்கதான். விளக்க காட்டுறாங்க, அங்க ஒரு கயிறு கிடக்குது. என்னப்பா கயித்தை பார்த்து பாம்புன்னு பயந்துட்டேன்? இல்லைங்க, நான் பார்த்தேன் பாம்பு நல்லா நெளிஞ்சது, படம் எடுத்தது. இப்போ படம் எடுத்தது உண்மையா, இல்லை கயிறு படம் எடுக்காது என்பது உண்மையா? இப்படித்தான் கடவுளை கண்ட காட்சி. இது ஒரு பிரமை, ஒரு மைண்ட் கேம், ஒரு மாயை. இது உண்மையாகுமா? அப்போ ஒரு கட்டம் வரைக்கும் உண்மை போல் தோன்றும். கனவுல அரண்ட புரண்டு எந்திரிச்சிரும் இல்லையா? கனவுல பாம்பு வந்ததுன்னா பயந்து விருவத்தை சுக்கந்திரம் இல்லையா? நிஜமா? நிஜமான போலதான் அது விறுவிறுத்தது, வெறுத்தது என்று சுக்கந்திருக்கிறோம் பயந்து போய். நிஜமில்லையே. இது போல நான் கடவுளை அப்படி பார்த்தேன் இப்படி பார்த்தேன் தினமும் பேசுறேன். இது அரைக்கிருக்குகள். எனவே புலன் கடந்து பார்க்கின்ற போது, பகுத்தறின் முதிர்ச்சியிலே, பக்குவத்திலே, உச்சத்திலே, அனுபவத்திலே பார்க்கின்ற போது உண்டு என்று உணரக்கூடிய உண்மை பொருள், பூர்ண விழிப்பு நிலை, எல்லாம் மற என இழந்த நலம் சொல்லாய் முருகா சுரபுபதியே என்று தெளிந்த அறிவு நிலை. அதுல இறைவனை காண்கின்றான். இப்போ இறைவனை பற்றி பேசுவவர்கள் எல்லாம் பிதற்றல்கள். கதை கதையா பேசுறது, ராமனை பார்த்தேன், கிருஷ்ணனை பார்த்தேன், ராமன் இருக்கான், கிருஷ்ணன் இருக்கான், எல்லாம் பிதற்றல்கள். எந்த வடிவமும் எங்கும் இல்லை. வடிவங்கள் அனைத்தும் உலகத்திற்குள் தான். உலகத்திற்கு அப்பால் வடிவங்கள் கிடையாது. உலகத்துக்கு அப்பால் வடிவம் இருக்குன்னு எந்த ஞானி சொல்லிக்காரு பாருங்க. இந்து சமயம், ஜைன மதம், புத்த மதம், யூத மதம், கிறிஸ்தவ மதம், இஸ்லாம் மதம், எத்தனையோ மதங்கள் இருக்கு, 300க்கும் மேற்பட்ட மதங்கள். எந்த மதத்திலாவது உலகத்திற்கு அப்பால் உருவம் உண்டு என்ற கருத்து இருக்கா? வார்த்தைகளை நாம் தவற புரிந்திருப்போம், அவ்வளவுதான். சொல்லப்பட்ட வார்த்தைகளை நாம் தவறாக புரிந்திருப்போம். வார்த்தைக்குரிய பொருளை சரியாக பிரித்து ஆராய்ந்தோம் என்று சொன்னார், எல்லாம் சுத்த வெளியைத்தான் குறிக்கிறார்கள். அது அன்பாக இருக்கிறது, கருணையாக இருக்கிறது, அகிம்சையாக இருக்கிறது, எல்லாவற்றுக்கும் ஆதாரமாக இருக்கிறது. இதுதானே உண்மை. இதைத்தான் எல்லா மதங்களும் போதிக்கின்றன. எனவே இந்த ஆராதனையின் உச்சகட்டம் என்ன என்றால், இதுவரைக்கும் உங்களுக்கு படம் காட்டிட்டோம், அபிஷேகம் பண்ணினோம், அலங்காரம் பண்ணினோம், தீபாராதனை காட்டினோம். ஆனா இதற்கு மேல் ஒன்று இருக்கிறது, அதை படம் போட்டு காட்ட முடியாது. உங்களுக்குள் நீங்களே உணர்ந்து கொள்ளுங்கள். உங்களுக்குள் நீங்களே உணர்ந்து கொள்ளுங்கள். இப்போ தத்துவமசி மையம் வைத்து சில மந்திரங்கள், சாதாரண வீட்டில் கணபதி ஹோமம் செய்யும்போது சில மந்திரம் சொல்லுவாங்க. பிரித்தித்வம், மண்ணாக இருப்பதும் நீயே. வர்ணத்துவம், நீராக இருப்பதும் நீயே. அக்னித்துவம், நெருப்பாக இருப்பதும் நீயே.
வாயுத்துவம் காற்றாக இருப்பதும் நீயே. பிரம்மத்துவம் விண்ணாக இருப்பதும் நீயே. அப்ப பிரம்மத்துவம் விண்ணாக இருப்பதும் நீயே என்றால் விண்ணுக்கு மூலம் யார்? பிரம்மாவுக்கு மூலம் யார்? அப்ப ஆதி சிவமே பிரம்ம சிவமாக, விஷ்ணு சிவமாக, ருத்ர சிவமாக அனைத்தையும் ஆடு கொண்டிருக்கிறது. அந்த ஆதி சிவம் என்பது என்ன? சுத்த வெளிதான், வேறொன்றும் இல்லை. அப்போ இந்த மதமும் சடங்குகளுக்குள் இருக்கின்ற ரகசியத்தை தோண்டி பார்க்கின்ற போது எல்லாம் இறை நீதியை பற்றித்தான் பேசுகின்றன, இறைவனை பற்றித்தான் பேசுகின்றன. இதிலே ஒரு அற்புதமான சடங்கு, வழிபாட்டுகளிலேயே ஒரு அற்புதமான வழிபாடு பல இருக்கு. இதுல ஒண்ணு குறிப்பாக பிரதோஷ வழிபாடு. இதை பற்றி கொஞ்சம் நம்ம தெரிந்து கொள்ளணும். ஏன்னா பிரதோஷம், பித்ருதோஷம் இன்னைக்கு தமிழ்நாட்டை ஆட்டி வைக்கின்ற விஷயம்னு சொன்னா இந்த பித்ருதோஷம், பிரதோஷம் தான். பயந்து நடுங்குறாங்க பித்ருதோஷம். எப்படியோ சம்பாதிச்ச காசை எல்லாம் செலவு பண்ணா நம்ம தயாராகிறாங்க. தோஷம் கழிஞ்சா போதுன்னு. காசுதான் கழிஞ்சது, தோஷம் எங்க கழியும்? இது சாத்தியமா இல்லையா? ஏமாற்று வேலையா இல்லையா? எப்படி தெரிஞ்சுக்கிறது? இப்ப முதல்ல பிரதோஷம் பார்ப்போம், அப்புறம் பித்ருதோஷத்தை பார்த்துக்கலாம். இந்த பிரதோஷ வழிபாடு என்றால் என்ன, எப்படி செய்வதை பத்தி நாம பேச போறது இல்லை. அது யூடியூப்ல நிறைய இருக்கு. எப்படி கும்பிடணும், எண்ணெய் வைக்கணும், எப்படி சுத்தணும், எப்படி வரணும், அதெல்லாம் நிறைய யூடியூப்ல இருக்கு. அந்த வேடிக்கையெல்லாம் நமக்கு வேண்டாம். நமக்கு தத்துவம் வேண்டும், உண்மை வேண்டும், ரகசியங்களை வெளிப்படுத்த வேண்டும். அதுதான் சிந்தனையின் நோக்கம். இப்ப பிரதோஷ வழிபாடு என்றால் என்ன என்றால், சைவ சமயத்துல ஒவ்வொரு மாதமும் அமாவாசை நாள் இறை வழிபாட்டுக்கென்றே அமைக்கப்பட்டதுல ஒரு ரகசியார்த்தம் இருக்கிறது. நீங்க சித்திரை மாதத்திலிருந்து பங்குனி மாசம் வரைக்கும் பாருங்க. சித்ரா பௌர்ணமியை தவிர பாக்கி எல்லா மாதங்களிலும் அமாவாசை தான் சிறப்பு. அமாவாசையை தொடர்ந்துதான் பண்டிகைகள் அமைந்திருக்கும். 100% எல்லா அமாவாசையை பேஸ் பண்ணியிருக்கும். இதையே சிந்தித்து பார்த்தோம் என்று சொன்னா, ஏன் இத்தனை பண்டிகைகளும் அமாவாசையை மையப்படுத்திருக்கின்றன என்றால், அமாவாசை இருட்டு, சுத்தவெளி இருட்டு. இந்த இருட்டை பார்த்து பழகு, அந்த இருட்டை பார்த்துடலாம். இதுவும் எல்லை இல்லாது தானே. அமாவாசை அன்னைக்கு வானத்தை பார்த்தீங்கன்னா இது வரைக்கும் போகுது இருட்டு. இருட்டுக்கு ஏது எல்லை கோடு? வெளிச்சத்துக்கு ஒரு எல்லை கோடு இல்லைன்னா கூட எல்லை உண்டு. இருட்டுக்கு ஏது எல்லை? போய்கிட்டே இருக்கும். அப்ப இதே போல்தான் அதுவும். எப்படி சிற்றின்பம் தெரியுது, இது போலதான் பேரின்பம். இங்கும் எல்லாம் மறந்து போகும், அங்கும் எல்லாம் மறந்து போகும். என்ன இது 2-3 நிமிஷத்துக்கு நிற்கும், அது காலம் கடந்து நிற்கும். இவ்வளவுதான் பேதம். இன்பத்தில் பேதம் இல்லை, கால அளவிலே மட்டுமே பேதம். சிற்றின்பத்திற்கும் பேரின்பத்திற்கும் பேதம் கால அளவுதான். இன்பத்தில் பேதம் இல்லை. இப்போ தனக்கு ஒரு மூலமும் முடிவும் இல்லாத எல்லையற்ற பரவெளியாகிய சுத்தவெளி, அதுவே தில்லை அம்பலமாக விளங்குகிறது. அதை உணர்வதற்கான முதல் படி சிலை வணக்கம் என்றாலும் இதிலேயே தேங்கிவிடக்கூடாது. புலன் அடங்கி மனம் ஒடுங்கி
நமது ஆத்மாவுக்கு மூலமாகிய பரமாத்மாவை உணர்ந்து பரமாத்மாவுக்கு மூலமாகிய தெய்வத்தை உணர வேண்டும். பல பேருக்கு தெரியாதுங்க. பிரம்மம், பரமாத்மா, விஷ்ணு, சிவம் எது சொன்னாலும் எல்லாம் கடவுள் தான். எல்லாம் கடவுள்னு இவ்வளவு பேர் எதுக்கு? ஒவ்வொரு வார்த்தைக்கும் பேதம் உண்டு. ஒவ்வொரு வார்த்தைக்கும் ஒரு இயக்க மாற்றம் உண்டு. ஆதி சிவம் என்றால் சுத்தவேலி, சக்தி சிவம் என்றால் இறைத்துகள், பிரம்ம சிவம் என்றால் விண், விஷ்ணு சிவம் என்றால் எல்லாவற்றுக்கும் இயக்க நீட்சி, அது வரைக்குமான பாதுகாப்பு பராமரிப்பு. ருத்ர சிவம் என்றால் எல்லாவற்றுக்கும் ஒரு முடிவு உண்டு. அப்ப எல்லாமே சுத்தவெளியை தவிர வேறு இல்லை. காணுவன நெஞ்சு கருதுவன உட்கருத்தை பேணுவன யாவும் அந்த வெள்ளத்தை, எல்லாம் சுத்தவெளிக்குள்ளதான். எனவே புலன் அடங்கி மனம் ஒடுங்கி உணர்கின்ற திறமுடைய பரமாத்மா, எக்ஸ்ட்ரா சென்சரி பர்செப்ஷன், புலன் கடந்த அறிவாக அனைத்தையும் அனைத்து ஜீவன்களின் இயக்கத்தையும் உணரக்கூடிய ஜீவாந்த களமாகிய பரமாத்மா. இதற்கு மூலம் விண்வெளி, அதற்கு மூலம் இறைத்துகள், அதற்கு மூலம் சுத்தவெளி. அப்ப உணர்கின்ற தெய்வத்தை தான் பரமாத்மா சொல்கின்றோம். ஆத்மா என்றால் உணர்கின்ற திறம், சென்சிங் ஃபேக்கல்டி, அதுக்குதான் ஆத்மான்னு பேரு. உடல் அளவில் எல்லை கட்டுகின்ற போது ஜீவாத்மா, எல்லை அற்ற நிலை பரமாத்மா. அதுக்கு உடம்பும் கிடையாது, மையப்புள்ளியும் கிடையாது, அதனால் பதிவுகளும் கிடையாது. அத்தனை உண்மைக்கும் அவன் சாட்சி. மக்கள் அரங்கத்தில் வராது அவன் காட்சி. கூண்டேறி சாட்சி சொல்ல மாட்டான். ஆனா என்ன செஞ்சமோ அதுக்கு தகுந்த தீர்ப்பு எல்லாம் துல்லியமாக கொடுத்து கொண்டே இருப்பான். அதான் பரமாத்மா. அதனாலதான் நல்லவர்க்கெல்லாம் சாட்சிகள் ரெண்டு. ஒன்று மனசாட்சி, ஒன்று தெய்வத்தின் சாட்சி. அம்மா, இப்ப நம்முடைய மனசாட்சிக்கு தெரிஞ்சது ஒரு சாட்சி, பரமாத்மாவுக்கு தெரிந்தது இன்னொரு சாட்சி. ரெண்டும் கூண்டு ஏறி சாட்சி சொல்லாது. ரெண்டு ஆத்மாவும் கூண்டு ஏறி சாட்சி சொல்லாது. அதனால்தான் இத்தனை திருட்டுத்தனம், இத்தனை கோர்ட்டு கேஸு. ஆத்மாவே கூண்டு ஏற முடியும் என்று சொன்னால் யாராவது தப்ப முடியுமா? அப்போ இந்த எஸ்கேபிசம் நிரந்தரமா என்றால் தெய்வம் நின்று கொள்ளும். 140 வருஷம் கணக்கு இருக்கு. இப்ப விட்டு வைப்பான். துன்மார்கனை கொழுக்க வைத்து அறுப்பான். அறுக்கிற போது ஒண்ணும் இருக்காது. இப்ப ஆடு, ஆடாத ஆட்டமெல்லாம் ஆடு. அறுக்கும் போது ஒண்ணும் மிஞ்சாது. எவன் இந்த கல்லின் மீது விழுவானோ அவன் நொறுங்கி போவான். இந்த கல் எவன் மீது விழுமோ அவனை நசுக்கி போடும். பைபிள். எனவே யாரும் தப்ப முடியாது. செய்த பாவ புண்ணியத்திலிருந்து ஒருத்தனும் தப்ப முடியாது. மந்திரியா இருந்தா என்ன, பிச்சைக்காரன் இருந்தா என்ன, ஒரு ஜீவனும் ஒரு அணுவும் தப்ப முடியாது. எனவே இந்த ஆத்மாவுக்கு மூலமாகிய பரமாத்மாவை எங்க போய் தேடுறது? இந்த பரமாத்மா நிலை என்பது என்ன? 8 to 13 அலைநிலம் நமக்குள்ளே இருக்குது. 1 to 40, 40 to 14 ஜீவாத்மா, 13 to 8 பரமாத்மா, 7 to 4 சக்தி கலம், 3 to 1 காந்த கலம், பிரபஞ்சத்தை சூழ்ந்திருக்கின்ற காந்த கலம், 0 சுத்தவெளி. நமக்குள்ளே இருக்க 0. அண்டத்தில் கடவுளாய் அழைக்கப்படுபவன் பிண்டத்தில் உயிரென பேசப்படுகிறான்.
கண்டத்து மேலே கருவு நிலைத்தவன் அண்டத்தும் பிண்டத்தும் அவனையே காண்கின்றான். சித்தமெல்லாம் எனக்கு சிவமயமே. எனவே இந்த தெய்வத்தை உணர்கின்ற போது தெய்வ நீதி புரியும். சிவபெருமான் ரிஷப வாகனத்தின் மீது பயணம் செய்கிறார். யார் இந்த ரிஷபம்? யார் இந்த மாடு? திருக்குறான்ல அல் பக்ரான்னு 2வது சாப்டர். அந்த மாடுன்னு சொல்லுவாங்க. எந்த மாடு? மனம் என்னும் மாடு அடங்கில் தாண்டவ கோணி, முக்தி வாய்த்தது என்று நினையேடா தாண்டவ கோணி. இந்த மனசுதான். மாடாகவே மனசு மாறக்கூடாது. மற்றவங்க பொருள் மேல ஆசை வைக்க கூடாது. மாட்டுக்கார வேலை, உன் மனசை கொஞ்சம் பார்த்துக்கடா. மாடு எங்கேயோ மேய்து, மாட்டுக்கார எங்கேயோ உட்காந்துருக்கிறான். என்ன ஆகும்? இதுதான் வாழ்க்கையின் அவலம். எனவே ஜீவாத்மாவை உணர்ந்து மூலமாக பரமாத்மா உணர்ந்து பிறகு தெய்வத்தையும் உணர வேண்டும். அந்த தெய்வ நீதி மதித்து ஒழுக்கம் சார்ந்து வாழ வேண்டும் என்பதுதான் ஆலய வழிபாட்டின் அசல் நோக்கம். வழிபடுதல். வழி என்றால் பாதை, படுதல் என்றால் ஈடுபடுதல், இணைத்துக் கொள்ளுதல், பின்பற்றுதல், இதெல்லாம் அர்த்தம். அப்போ இறைவனை இறை நீதியோடு இணைந்து தரிசித்து அந்த இறை நீதியோடு இணைந்து வாழ்கின்ற அறிவின் சிறப்பு ஆலய வழிபாடு. இது வெறும் தேங்காய் பழம் அர்ஜுன ஆராதனை கிடையாதுங்க. கோயிலுக்கு போகணும், அர்ச்சனை பண்ணணும், ஆராதனை பண்ணணும், வெளியே வந்து அயோக்கியத்தனம் பண்ணணும். இது எப்படி இறை வழிபாடு ஆகும்? இவருக்கும் இறை வழிபாட்டுக்கும் சம்பந்தமே கிடையாதுங்க. இவரெல்லாம் பொருளை தேடி ஓடுபவர்கள். ஆஸ்திகர் என்று பெயர். இவனுக்கெல்லாம் ஆஸ்திகர்கள் என்று பெயர். ஆஸ்திகர் என்றால் கடவுள் நம்பிக்கை உள்ளவங்கன்னு பேர் கிடையாதுங்க. ஆஸ்தி இகம் ஆஸ்திகம். இகம் என்பது வாழ்க்கை முறை. ஆஸ்தி என்பது சொத்து கணக்கு. மாடி மனை கோடி பணம், பேங்க் பேலன்ஸ், வாகனம், தங்கம், நகை, இதெல்லாம் ஆஸ்தி கணக்கு. இவனுக்கும் கடவுளுக்கும் சம்பந்தமே கிடையாது. இவன் தான் ஆஸ்திகவாதி. எனவே இந்த வேஷத்தெல்லாம் விட்டு விட்டு ஒரிஜினலா அசலாக தெய்வத்தை வழிபட வேண்டும் என்றால் அதற்கு பேர் ஞான மார்க்கம். அறிவு வழி, சிந்தனை வழி, சான்றோர் வழி, உண்மையான ஞானிகளின் வழி. இப்படிப்பட்ட வழிபாடில் ஒன்றுதான் பிரதோஷ வழிபாடு. அதாவது சிவாச்சாரியர்கள் எல்லாமே தினசரி இந்த பூஜை செய்வார்கள். செய்யணும், செய்யறாங்களா நமக்கு தெரியாது, செய்யணும். மாலையும் இரவும் சந்திக்கின்ற நேரம், சந்தியா வந்தனம் சொல்றாங்க இல்லையா, 4:30 மணி முதல் 7:30 மணி வரைக்கும் 3 மணி நேரம் இந்த பிரார்த்தனை செய்யணும், இந்த வழிபாடு செய்யணும். பிரதோஷ வழிபாடு தினசரி செய்யணும். இது மடாதிபதிகள், சிவாச்சாரியர்கள் அதுக்கு என்ன இருக்கிறாங்க, வேற வேலை கிடையாது, அவங்க செய்யலாம். மக்களுக்கு இது சாத்தியமாகுமா? தினமும் பக்தர்கள் போய் அங்க உட்கார்ந்துக்கிட்டு பூஜையிலே கலந்து கொள்ள முடியுமா? சாத்தியமே இல்லை. ஒரு நாளைக்கு 3 மணி நேரம் போய் சிவன் கோயில் உட்காருதானே முடியுமா? சரி, ரிலாக்ஸேஷன். வாரம் சனிக்கிழமை, சனி பிரதோஷம். எங்கெங்க வாரம் வர்றது? வீக்கெண்ட் எங்க வெளியே போகணும், வரணும். சரி, ஒரு வாரம் உனக்கு, ஒரு வாரம் எனக்கு. பக்ஷ பிரதோஷம், கிருஷ்ணபட்சம், சுக்கிலபட்சம், மாசத்துக்கு 2 வாட்டி. அது கூட முடியாதுங்க. எதுக்கும் ட்ரை பண்ணி பார்க்க. பரவாயில்ல, மாசத்துக்கு ஒருக்கா மாச பிரதோஷம், சுக்கிலபட்சத்துல ஒரு மாசமும்.
பார்க்கலாங்க. முடியலையா? சரி பரவாயில்ல, அதையும் விட்டு வருஷத்துக்கு ஒரு தடவை அது கூட இல்லைன்னா எப்படிப்பா? மகா பிரதோஷம் மாசி மாசத்துல கிருஷ்ணபட்ச திரோதசியில விரதம் இருந்து வழிபடக்கூடியது மகா பிரதோஷம். மகா சிவராத்திரிக்கு முன் 13ஆம் நாள் திரையோதசி, அமாவாசைக்கு முன்னாடி விரதம் இருந்து அமாவாசை அன்றைக்கு சிவ வழிபாடு செய்து தூங்காமல் இருப்பது. இந்த கூத்து எங்க போய் முட்டிக்க சொல்லுங்க? எங்க என்ன சொல்லுவாங்க, அதுக்கு தூங்காம இருக்கிறது கொஞ்சம் சொல்றாங்க, இருக்கிறேன் அப்படிம்பாங்க. எப்படி இருப்பீங்க? ஒன்றும் இல்லை, டெக் எடுத்து ஒரு 3-4 படம் போட்டோம்னா பொழுது விடிஞ்சிரும். அட பாவிகளா, இந்த சினிமா பார்க்கறதுக்குன்னு ஒரு நாள் வச்சிருக்கீங்க மகா பிரதோஷமா? அதுக்கு பேரு மகா சிவராத்திரியா? அதான் வாரம் வாரம் பார்த்துட்டு இருக்கீங்களா? நினைச்ச பதிலாம் பார்க்குறீங்களா சினிமா? இதை பார்க்கறதுக்கு ஒரு சிவராத்திரி வேணுமா? இப்படி சிதைஞ்சு போச்சு பாருங்க. விழித்திருத்தல், தனித்திரு, பசித்திரு, விழித்திருன்ற ஒரு தாரக மந்திரம் உண்டு. ஒரு மனித வாழ்க்கை என்பது சுகமாக இருக்க வேண்டும் என்று சொன்னால் இந்த 3 கோட்பாடுகள் போதும். தனித்திரு, பசித்திரு, விழித்திரு. என்ன அர்த்தம்? எல்லாரையும் விட்டுட்டு ஓடி போய் எங்கேயாவது உட்காந்துக்கிறதா தினமும்? விழித்திருன்னு தூங்காம உட்காந்துருக்கிறதா? பசித்திரு சாப்பிடாம உட்காந்துருக்கிறதா? வாழ்க்கை எப்படி சாத்தியமாகும்? சாப்பாடும் இல்லை, தூக்கமும் இல்லை. அப்படின்னா முற்றும் துறந்த முனிவன் உயிரையும் துறக்க வேண்டி வரும். இது அப்படியே பொருள் கொண்டு பின்பற்றினால் முற்றும் துறந்தவன் உயிரையும் துறக்க வேண்டி வரும். இதுதான் ஞானமா? அப்ப என்ன சொல்றாங்க? தனித்திரு என்றால் உடல் அளவில் அல்ல, யாதனின் யாதனின் நீங்கியான் நோதல் அதனின் அதனின் இளன். எந்தெந்த பொருட்களிலே, வசதிகளிலே, உறவுகளிலே இருந்து உன் மனதை நீ விடுவித்துக் கொள்கின்றாயோ அதனால் வரக்கூடிய துன்பங்களிலிருந்தும் வருத்தங்களிலிருந்தும் நோய்களிலிருந்தும் நீ உன்னை விடுவித்துக் கொள்கின்றாய். ஒட்டினால் துன்பம், ஒட்டவில்லை என்றால் இன்பம். யாதனின் யாதனின் நீங்கியான் நோதல் அதனின் அதனின் இளன். சொல்லி பாருங்க, உதடுகள் ஒட்டாது. அப்ப குரலின் தத்துவத்தை உச்சரிப்பிலேயே தந்த ஒரு மகான் வள்ளுவ பெருந்தகை. ஒட்டினா துன்பம், ஒட்டலையா துன்பம் இல்லை. எப்படி வார்த்தைகளை கோர்க்க முடியுதாங்க? பிரிதோர் சொல் அச்சொல்லை வெல்லும் சொல் இன்மை அறிந்தும்பார். அதெல்லாம் ஞானிகளுக்கு மட்டுமே உரித்தானது. இது தனித்திருத்தல். உடல் அளவிலே உறவு, மனதளவிலே துறவு. உறவிலே கண்ட உண்மை நிலை தெளிவே துறவு என்றார்ல மகரிஷி அவர்கள். அதுதான் தனித்திருத்தல். சரி, பசித்திரு என்றால் அறிவு பசி. அறிவு பசி. அறிவுக்கு என்ன பசி இருக்கு? தன்னை அறிய வேண்டும். இது அறிவு பசி. நாளும் ஒவ்வொரு பாடம் கூறும் காலம் தரும் பயிற்சி என்பார் பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரம். நாளும் ஒவ்வொரு பாடம் கூறும் காலம் தரும் பயிற்சி. காலம் என்பது இறைநிலை. அப்போ ஒவ்வொரு நாள் கண்டு கேட்டு பேசுகின்ற அனுபவங்களிலே நல்லதும் தீயதும் கலந்தேதான் இருக்கு. எப்போதெல்லாம் நன்மையை சந்திக்கின்றோமோ இது போல் நாம் இருக்க வேண்டும் என்பது ஒரு பாடம். எப்போதெல்லாம் எங்கெல்லாம் தீமை சந்திக்கின்றோமோ இது போல் நாம் செய்யக்கூடாது என்பது ஒரு பாடம்.
இதே போல் எப்பொருள் யார் யார் வாய் கேட்பினும் அப்பொருள் மெய்ப்பொருள் காண்பது அறிவு. சொல்றோம் 1000 சொல்லுவானப்பா, எனக்கு எங்க போச்சு அறிவு? யாரோ ஒரு சினிமா எடுக்கிறாங்க, யாரோ நடிச்சாங்க, எங்கேயோ திரைப்படம் காட்ட போறாங்க. 1000 கோடியாப்பா நீங்க கொடுப்பீங்க ஒரு சினிமாவுக்கு? அட்வான்ஸ் புக்கிங் 15ஆம் தேதி பார்க்க போற சினிமாவுக்கு 10ஆம் தேதி அட்வான்ஸ் புக்கிங் 1000 கோடி. பள்ளி, கல்லூரி, மருத்துவமனை இதே 1000 கோடியில கட்டினால் காலத்துக்கும் பயனாகும். அந்த முட்டாள் ஜனங்கள் 3 மணி நேரம் இன்பத்திற்கு அதை செலவு செய்யறாங்களேன்னு சொன்னா இவங்களே அறிவாளின்னு ஏற்றுக்கொள்ளவா? செத்தாருள் வைக்கப்படும் நடைப்பிணங்கள் என்றார் வள்ளுவ பெருந்தகை. இதெல்லாம் இருந்தா என்ன, செத்தா என்ன? சோ இது அறிவு பசி, பசித்திருத்தல். விழித்திரு. என்ன ஆகும் செலவு? 50 கோடி ஒரு சினிமா எடுக்கிறது 20 கோடி. உன் யார் நடிகனுக்கு 100 கோடி 300 கோடி கொடுக்க சொன்னா? சொல்லுங்க. ஒரு காலத்தில் 150 ரூபாய் மாச சம்பளத்துக்கு நடிச்சவங்க தான் இந்த தொழில். பிறகு கோடிக்கு எப்படி போச்சு அது? யார் யாருடைய திருவிளையாடல் இது? உழைத்தவன் காசை பிடுங்கி சில பேர் மட்டும் பங்கு போட்டுக்குவீங்களா கோடிக்கணக்கில்? இது எந்த தர்மம்? இது உன்னை விட உலகத்துக்கு பயன்படக்கூடிய விஞ்ஞானிகள், ராணுவ வீரர்கள், தலைவர்கள், நாட்டு தலைவர்கள் நிறைய பேர் இருக்கிறாங்க. யாருக்கும் 300 கோடி சம்பளம் கிடையாதுங்க. இன்னொரு முட்டாள்தனமான ஒரு சமுதாயம். என்னத்தை கிழிச்சிட்டு 100 கோடி 150 கோடி சொல்லும்? இறைவன் தந்த ஒரு ஆற்றல், நடிப்பு, பாட்டு, நடனம், இறைவன் தந்த ஆற்றல். யாருக்காக? உலக மக்களின் நன்மைக்காக, ஒரு மகிழ்ச்சிக்காக. அதுக்கு இவ்வளவு காசு வாங்குவீங்களா? சரி, அவன் தான் வாங்குறான், போய் பார்க்கல நின்று கட்டு போச்சு, நான் எதுக்கே வரணும்? நீ எடுத்துக்கோ, நீயே ஓட்டிக்கோ, நான் வரல. வீட்டுக்கு வந்தா கைப்பிடிச்சு இழுக்க போறாங்க. இப்படியே விட்டு ஆச்சு அப்படின்னு பண்ணிடுவாங்க. வீட்டுக்கு 5 டிக்கெட் அனுப்பி காசு அனுப்பிட்டுருவான். அது ஒண்ணு சாத்தியம்தான். இந்த மக்கள் தேர்ந்தெடுக்கிற அரசியல்வாதிகளிலே இது ஒரு நாளைக்கு சாத்தியமாகலாம். நீ பாக்குறே இல்லையோ 5 டிக்கெட் உனக்கு வந்துடும் வீட்டுக்கு. உனக்கு பேங்க் அக்கௌண்ட் டெபிட்டட் வந்தாலும் வரும். அப்ப விழித்திரு. எப்பொருள் யார் யார் வாய் கேட்பினும் அப்பொருள் மெய்ப்பொருள் காண்பது அறிவு. எப்பொருள் எத்தன்மைத்து ஆயினும் அப்பொருள் மெய்ப்பொருள் காண்பது அறிவு. 2 குறட்பால். ஒன்னு பரு பொருளை பார்த்தாலும் அதற்குள் இருக்கின்ற மறை பொருளை பார். செய்திகளை கேட்டாலும் அதற்குள் இருக்கின்ற உண்மை பொருளை பார். 2க்கும் 2 குறள் எழுதி வச்சார் வள்ளுவ பெருந்தகை. அதான் விழித்திருத்தல். யாரும் நம்மளை ஏமாத்த முடியுமா? கடவுள் பெயரால், மதத்தின் பெயரால், ஃபன் கல்ச்சர், கேலி கூத்துகளின் பெயரால் யாராவது நம்மளை ஏமாத்த முடியுமா? என்ன? ஒருத்தரும் ஏமாத்த முடியாது. விழிப்பு இருந்தால் ஏமாத்த மாட்டாங்க. இந்த விழிப்புணர்வின் உச்சகட்டம் இறை உணர்வு, டோட்டல் அவேர்னஸ், அயரா விழிப்பு நிலை, பூர்ண பிரஜ்ஞ நிலை. அது இறைநிலை. அப்போ பசித்திரு, தனித்திரு, விழித்திரு என்று சொன்னால் தூங்காம அர்த்தம் இல்லை. 4 சினிமா பார்த்து தூங்காம இருந்து புண்ணியத்தை தேடுன்னு அர்த்தம் இல்லை. புண்ணியம் கிடைக்காது, பாவம் தான் கிடைக்கும். உடம்புக்கு ஓய்வு கொடுக்காத பாவம் தான் கிடைக்கும், புண்ணியம் கிடைக்காது. இப்படி எத்தனை 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 மாற்று கருத்துக்கள். இதெல்லாம் சிந்தித்து பார்த்து சொன்னால் கூட ஏற்றுக்கொள்ளவில்லை என்று சொன்னால் அறிவு என்பதற்கு என்ன அர்த்தம் யோசிச்சு பாருங்களேன்.
இப்படி மகா சிவராத்திரி அன்றைக்கு விழித்திருப்பது என்று ஒரு சடங்கு. சரி, இப்போ அடுத்து இது எப்படி இந்த வழிபாடு வந்தது, இந்த பழக்கம் எப்படி வந்தது என்பதற்கான புராண கதை ஒன்று உண்டு. அதிலே தத்துவம் உண்டு. பக்தி மார்க்கத்தில் சொல்லப்பட்டிருந்தாலும் மகான்கள் சொன்ன கதை அத்தனைக்குள்ளும் உண்மை தத்துவம் உண்டு. பின்னாடி யாரோ கதை விடுவாங்க, அதுல எல்லாம் தத்துவத்தை தேட முடியாது. ஆனா மகான்கள் சொன்ன கருத்துக்கள் இதெல்லாம் மகான்கள் ஏற்படுத்திய வழிபாட்டு முறையை தவிர பின்னாடி வந்தவங்க ஏற்படுத்தினது அல்ல. சில முக்கியமான வழிபாட்டு முறைகள் எல்லாமே அதிலே அற்புதமான ரகசியார்த்தங்கள் உண்டு. அதை தோண்டி துருவி பார்க்கிற போது இது எல்லாம் நமக்கு எளிமையாக எந்த விதமான சடங்கு சம்பிரதாயம் கற்பனை கதைகள் கதாபாத்திரங்கள் சம்பவங்கள் இல்லாம அப்படியே தத்துவத்தை தத்துவமாக வடித்து தந்த மகான் வேதாத்ரி மகர்ஷி அவர்கள். வேதத்திரத்தில் தேர்ச்சி பெற்றுவிட்டால் எந்த தத்துவத்தையும் நாம் புரிந்து கொள்ள முடியும், பயன் கொள்ள முடியும். அந்த வகையிலே இந்த பிரதோஷ வழிபாடு பற்றிய ஒரு விரிவான விளக்கம் அடுத்த அவர்களை சந்திப்போம் என்று சொல்லி வாய்ப்பளித்த அனைவருக்கு நன்றி பாராட்டி இந்த உரையை நிறைவு செய்கின்றோம். வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். மிக்க நன்றிகள் ஐயா. வாழ்க வளமுடன் ஐயா. வாழ்க வளமுடன். சிறப்பையா. சிறப்பான சிந்தனை வழிபாட்டு முறைகள் பற்றி தொடர்ந்து சிந்தித்தோம். இப்பொழுது கேள்வி பதில் பகுதிக்கு செல்வோம். ஐயாவிடம் உங்கள் கேள்விகளை கேட்க விரும்புபவர்கள், கருத்துக்களை பரிமாற விரும்புபவர்கள் கைகளை உயர்த்தி இப்பொழுது கேட்கலாம். அம்மா நீங்க கேள்வி கேட்குறீங்களா அல்லது ராதா அம்மா? வாழ்க வளமுடன் ஐயா. வாழ்க வளமுடன்மா. வாழ்க வளமுடன் ஐயா. நீங்க சொன்னீங்க நடுவுல இறைவனுக்கே அவரை வச்சு வியாபாரம் பண்றது தெரியாது அப்படின்னு சொல்லிட்டு. ஆக்சுவலா இறைவன் அப்படின்ற ஒரு கான்செப்டே இறைநிலை, அது அப்புறமா நீங்களே சொல்லிட்டீங்க இறைங்கிறது சுத்த வேலைதான் அப்படின்னு சொல்லிட்டு. அதாவது எல்லாமே வந்து அதுக்கு தெரியணும்ன்றது தெரியும். அந்த அந்த எல்லாத்துக்குமான செயலுக்கான விளைவுங்கிற அந்த நீதி தான் வந்து இறைநிலை. அது வந்து எப்பொழுதுமே ஆக்டிவா இருக்கு அந்த காந்தத்துல, இல்லையா? தெரியாது அப்படின்றது கிடையாது, இல்லையா? இறைவனுக்கே தெரியாது அவரை வச்சு வியாபாரம் பண்றது ஏன் தெரியாது? எந்த அர்த்தத்துல நீங்க அப்படி சொன்னீங்கன்னு எனக்கு தெரியல. ரெண்டு வகையில பிரிச்சு சொல்றேம்மா. ஒண்ணு பரமாத்மா, இன்னொன்னு பரம்பொருள். பரமாத்மாவுக்கு தெரியும், உணரலாம். ஆனால் உணர்ந்தேன்னு சொல்ல முடியாது. நான் உணர்ந்துட்டேன், இதெல்லாம் எனக்கு தெரியும் அப்படின்னு சொல்ல முடியும். ஏன்னா அதுக்கு வந்து மையப்புள்ளி கிடையாது, ரெக்கார்ட்ஸ் கிடையாது. பரம்பொருள் வந்து சுத்தவெளி ஆச்சுங்களா. பரம்பொருளுக்கு தெரியாது ஏன் சொல்றோம் அப்படின்னா, இப்ப பஞ்சபூதங்கள் இருக்குன்னு வச்சுங்களேன், இல்ல யாருக்காவது உணர்வு இருக்கா? எந்த கோளுக்காவது கிடையாது, இல்லையா? பஞ்சபூதத்தால ஆனா நமக்கு இருக்கு இல்லையா? ஏன் வந்தது உணர்வு? அதாவது ரெண்டா பிரிக்கிறோம், ஆர்கானிக் இன்ஆர்கானிக் ரெண்டா பிரிக்கிறோம் இல்லையா? இல்லைங்களா? அப்ப உணர்தல் என்பது உயிர் பொருள், உணராத ஜட பொருள். கரெக்ட். சரியா? அதாவது அந்த உணர்தல் வர வரைக்கும் அந்த உணர்வு இருக்கு, உணர்வு இருக்கு. ஆனா உணர்தல் வெளிப்பட்டு தானே ஆகும். அந்த வெளிப்படுறதுக்காக வந்தது தானே இந்த வெளிப்படும் போதுதான் அனுபவங்கள். இப்போ ஜீவன் வந்த பிறகுதானே நம்ம வந்து உணர்தல் அப்படின்றத வச்சுதானே வாழ்க்கை நடத்துறோம், இல்லைங்களா? கரெக்ட்டுங்கயா. இப்போ ஜீவன் இல்லாததுக்கு வாழ்க்கைன்னு சொல்லுவோமா? இல்ல இல்ல, அது இல்ல. நான் இல்ல சொல்ல, நான் என்ன சொல்ல வரேன்னா, இந்த உணர்வு வந்து இருக்கு, ஆனா இன்ஹெரண்டா இருக்கு. அது வெளிப்பட்டுதான் ஆகணும் அந்த செயல் விளைவு தத்துவத்தினால. சோ
அந்த வெளிப்படுத்தக்கூடிய உயிரினங்களா அது வந்து வெளிப்படும். அது தெரியாதுன்னு தெரியும், உள்ள இருக்கு, வெளிப்படும். அததான் வந்து செயல் விளைவு. இப்ப எண்ணம் வந்து செயலாகும் சொல்றதுக்கு காரணம் என்னன்னா, உணர்வு இருக்கு, ஏன்னா செயலுக்கேற்ற விளைவு வந்துதான் ஆகணும். பட் அதை வெளிப்படுத்துறதுக்குன்னு ஒரு ஜீவன் வந்து அது மூலமா வெளிப்பட்டுதான் ஆகும் இல்லையா? அதாவது அப்போ 3 விதி இருக்குமா. நான் தெய்வ சொல்றது நீதி புரியுதுங்களா? புரியுதுமா, நீங்க சொல்றது புரியுது. தெய்வ ஓகேங்க. நீதிக்குள்ள 3 இருக்கு. இயல்புக்க விதி, இயற்கை விதி, செயல்விளைவு விதின்னு 3 விதி இருக்கு. இந்த 3ம் தெய்வ நீதிக்குள் அடக்கம். சரிங்களா? சரிங்களாமா? கேட்டுட்டு இருக்கேங்க. ஓகே. அப்போ இந்த செயல்விளைவு விதி என்பது ஜீவன்களுக்கு மட்டும்தான், மனிதர்களுக்கு மட்டும்தான். இயற்கை சட்டம் என்பது மனிதனுக்கும் உண்டு, பஞ்சபூதங்களுக்கும் உண்டு. இயல்பூக்க சட்டம் என்பது ஜீவன்களுக்கும் உண்டு, பஞ்சபூதங்களுக்கும் உண்டு, இறைத்துவலுக்கும் உண்டு. இதைத்தான் தெய்வநீதிக்குள் 3ம் அடக்கம் அப்படின்னு சொல்றோம். ஐயா, 3லயும் என்ன வித்தியாசம்? வித்தியாசம்னா, இயல்பூக்க விதி என்பது அது அந்த சூழ்நிலைக்கு தகுந்தாற் போல் அட்ஜஸ்ட் பண்ணிக்குமே தவிர அதுக்கு மேல அது வேலை செய்யாது. ஒவ்வொரு விளைவுக்கும் ஒரு எதிர் விளைவு கொடுக்கணும் அப்படின்னு சொன்னா அந்த இயல்புக்க விதி இயற்கை சட்டமாக மாறும். பஞ்சபூதங்களில இந்த இயற்கை சட்டத்துலதான் ஃபார் எவ்ரி ஆக்ஷன் தேர் இஸ் ஈக்குவல் ஆப்போசிட் ரியாக்ஷன். இந்த பஞ்சபூதங்களோட சில மாற்றங்கள், நவக்கோள்கள், பூமியுடைய பஞ்சபூத சேர்க்கை, நட்சத்திரங்களுடைய சேர்க்கை, இந்த 3ம் சேர்ற போதுதான் விண் வந்து உயிராக மாறுது, வான்காந்தம் ஜீவாந்தமாக மாறுது. அந்த ஜீவாந்தத்துக்கு தான் பரமாத்மான்னு பேர். இங்கதான் உணர்கின்ற திறம் வருது. அப்ப இந்த உணர்கின்ற திறம் வருகின்ற போதுதான் இந்த ஜீவன் 5 புலன்களைத்தான் வேலை செய்யறோம். உணர்ப்புலன் இல்லைன்னா நம்ம என்ன அனுபவத்தை பெற முடியும்? இல்லைங்களா? அப்ப உணர்தல் அப்படின்ற ஜீவனுக்கான சிறப்பு உணர்வுகள், அதற்கான மூலக்கூறு ஜீவகாந்தம், அதுக்கு பரமாத்மான்னு பேர். அந்த ஜீவகாந்த் என்னமா அதான் என்ன சொல்ல வரேன்னா, அந்த இயல்பு, அந்த செயல் விளைவு தான் இயல்பூக்கத்திலேருந்து இயற்கை நியதியிலிருந்து செயல் விளைவு வரும் வரைக்கும் இருப்பா இருந்து வெளிப்படுதுன்ற. அதனால தெரியாம இருப்பு போறதுக்கு வாய்ப்பு இல்லைன்னு சொல்றேன். இருப்பு எல்லாமே சுத்த வெளி, அவருடைய அறிவு தான். உணர்ச்சியாய் சிந்தனையாய் உள்ளதே அறிவென்று உணர்ந்திருந்தேன் பல நாள். மேலும் உண்மை விளங்க உணர்ச்சிக்கு முன்னம் விண்ணில் ஒழுங்காற்றலாய் விளங்கும் உனது திருநிலையும் அறிவே என உணர்ந்தேன். இதுவும் அறிவுதான், அதுவும் அறிவுதான். இது உணர்கின்ற அறிவு, அது உணராத அறிவு, அது சப்மிசிவ், இது பெற்றது. சோ நீங்க சுத்தவியல் அறிவிலிருந்து ஒவ்வொன்றுக்கும் பார்த்தீங்கன்னு சொன்னா அவருடைய பரிணாமம் என்பதே அந்த அறிவின் எழுச்சி பெற்ற நிலை மட்டுமல்ல, விரிவு பெற்ற நிலை. அறிவு ஒரே அறிவு தான். நம்ம 6 அறிவு பேசுறோம், 6 வகைகளிலே தன்மாற்றம் அடைகிறது. அதனால் 6 அறிவாக பேசுறோம். ஆனா அறிவு ஒன்றுதான், அதுவே தான் 6க்குள்ளும் செயல்பட்டு கொண்டிருக்கிறது. அந்த செயலின் பிரிவுகளை பிரிச்சு நம்ம 6 அறிவும் பேசுறமே தவிர அறிவு ஒன்னே தான், அறிவு 6 கிடையாது. ஓகே. இப்ப அதனால நீங்க வந்து அந்த உணர்வு இல்லாதனால தெரியாதுன்னு சொல்றீங்க. ஏன்னா பஞ்சபூதங்களும் உணர முடியாது, அதுக்கு மூலமாகி சுத்தவெளியும் உணர முடியாது. பரம்பொருள்ங்கிறது எல்லாத்தையும் தாண்டியது இல்லைங்க, அதுல இல்லாததே இருக்கு. பரம்பொருள் என்று சொன்னால் எல்லாவற்றுக்கும் மூலமாகிய பொருள். ஆமா. ஆச்சா, அந்த மூலமாகிய பொருளே உணர்கின்ற நிலைக்கு வரணும். இப்போ ஒண்ணுல சிம்பிளா ஒரு எக்ஸாம்பிள் சொல்றோம். இப்போ எல்லாரும் குழந்தை பெற்றுக்கிறோம். எந்த கணவன் மனைவிக்காவது இன்றைக்கு கன்சீவ் ஆச்சு சொல்ல முடியுமா? சொல்லுங்க. முடியாது. சரி, மருத்துவர்கிட்ட போலாம், அவர் சொல்லுவாரா? அவராலையும் முடியாது. முடியாது முடியாது. நான் கன்சீவ் ஆயிருக்கேன், அந்த கரு காட்டுமா? நமக்கு முடியாது. முடியாது. அப்ப இருக்கா இல்லையா? அந்த அளவுக்கு ஆழ்ந்து காட்டும், ஆனா அந்த அளவுக்கு ஆழ்ந்து போகக்கூடிய திறன் இல்ல. எப்படி போனா காட்டாது. எப்படி போனா உண்மையில ஆழ்ந்து போறவங்களுக்கு உணர முடியும். உணர முடியாது. அவங்க யாரு அதுல வந்து இருந்தாங்களோ, எதுல? அதாவது
அந்த ஆக்டிவிட்டில இருந்தவங்களுக்கு அந்த ஆயுள் இல்லம்மா, அந்த இருந்திருந்தாங்கன்னா கரு உருவானது என்பது யாருக்கும் தெரியாது. ஓகே, ரொம்ப பெர்ஃபெக்ட்டா சொல்ல முடியாது. ரொம்ப பர்ஃபெக்டா அது அப்புறம் இதை கூட தெரியும் சொல்ல முடியாது. அனுபவத்தை எடுத்து பாருங்களேன், தெரிஞ்சிருக்க சொல்லுங்க. கரெக்ட். அதான் அப்போ ஒரு நாள் அப்படின்னு சொல்ல முடியும், பட் அதுல நேரம் அப்படின்னு ஒரு நாள் பார்க்கும்போது ஒரு சொல்ல முடியாது. நேரம் தான், அதுல ஒன்றும் மாற்றமே கிடையாது. முடியாது. ஏன்னா ஒரு தோற்றத்திற்கான மூல நேரம் வந்து நிச்சயமா உண்டு. இறைத்துகள் முதல் உயிர் துகள் ஜீவாத்மா வரைக்கும் ஒரு தோற்றம் என்ற அந்த செகண்ட் உண்டு. ஆனா இருக்குதான்னு நான் கேட்கிறேன். இல்ல, இல்லைன்னு மறுக்க முடியுமா? அப்போ 2 மாசம் கழிச்சு சயின்ஸுடைய கண்களுக்கு தெரியுது அல்ட்ராசவுண்ட்ல. அப்போ நமக்கு தெரியாது. அப்ப எப்போ தெரியுது? 7ஆவது மாசமா என்னோ, அது உங்களுக்கு தான் தெரியும். அந்த உணர்வை வச்சு நம்ம உண்டா இருக்குன்னு சொல்றோம். பிறந்த பிறகுதான் அதனுடைய உணர்வுகளை வெளிப்படுத்துது, அழுகை, சிரிப்பு எல்லாம். இது மாதிரி தான் அதுவும். ஐயா கரெக்டுங்கய்யா. இப்ப நம்ம பரம்பொருள் பரமாத்மான்னு ரெண்டா பிரிக்கும் பொழுது திரும்பவும் அதை பின்னப்படுத்துறோம்ல, எல்லாம் ஒண்ணுதானே? எல்லாம் ஒண்ணுதான் சொன்னா எதையுமே நம்ம சொல்ல வேண்டியது இல்லம்மா. எல்லாமே இறைநிலை தான். அத்வைத்துல எல்லாமே அடங்கி போயிடும். ஆனா புரிவதற்காக நம்ம வந்து அதை பிரிச்சு பார்த்து ஏன்னா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறதுக்காக தான் இதெல்லாம். இப்போ சிவம் என்றால் ஒரு அர்த்தம், ஈஸ்வர் என்றால் அதுக்கு ஒரு அர்த்தம். சரிங்களா? அப்போ ஏன் அவங்க 2 வார்த்தை பயன்படுத்துறாங்க அப்படின்னா, இது எழுச்சி பெற்று வந்த அறிவு. ஈஸ்வர் என்றால் தானே எழுச்சி பெற்றது, கினமேட்டிக். ஒவ்வொரு வார்த்தையும் நீங்க புரிஞ்சு பார்த்தா தான் அந்த எவல்யூஷன் எப்படி சுத்த வெளியே எல்லாமாக மாறியது, எப்படி அதை நம்ம சயின்டிபிக்கலா முடிஞ்ச வரைக்கும் தெளிவா விளக்கி சொல்லணும்னாக்கா, ஒவ்வொரு வார்த்தைக்கும் இதுதான் ப்ரிசைஸ் மீனிங் சொல்ல முடியாது, அப்படி சொல்லணும். அப்படி சொன்னா தான் ஒவ்வொரு வார்த்தைக்குள்ளும் மகிழ்ச்சி சொல்லக்கூடிய தத்துவத்தை ஏற்கனவே உணர்ந்திருக்கிறார்கள். ஆனா நமக்கு அந்த அர்த்தம் சொல்லக்கூடிய அளவுக்கு யாருக்கும் தெரியல. எதையோ சொல்லி நம்ம ஏமாத்தி வச்சுட்டாங்க. சொன்னாலும் புரியறவங்களுக்கு தான் புரியுங்க, முடிய மாட்டேங்குது. புரிஞ்சுக்கிறது ஒரு பக்கமான, நம்ம பயிற்சி வந்த பிறகு கூட பயிற்சி செய்துட்டு இருக்கிறோம். இது மாதிரி நான் துவக்கத்தில் பேசிட்டேன்னா என்னுடைய அனுபவத்தை நான் எடுத்து சொல்றேன். நானும் 3 வருஷத்துல இருந்து கிட்டத்தட்ட 30 வருஷத்துக்கு நான் பேசிக்கிட்டு இருக்கேன். நான் அப்போ பேசுற விளக்கம் இப்ப பேசுற விளக்கம் ஒன்னே தானா? நிச்சயமா கிடையாது. அனுபவங்கள் கூடிக்கொண்டே வர வர தத்துவங்கள் தெரியப்படப்பட நம்ம தெளிவா பேசுறோம். அப்ப நம்ம 30 வருஷம் 33 வருஷமா இதுல இருக்கும் போதே இவ்வளவு சிரமம் அப்படின்ற போது வெறும் திங்கட்கிழமை வெள்ளிக்கிழமை கோயிலுக்கு போறவங்க என்னமா புரிய முடியும்? அட்லீஸ்ட் நான் என்ன சொல்ல வரேன்னா, இவங்க வந்து வெறும் மந்திரங்களால படிச்சவங்க தான், அதுக்கு மேல நமக்கு தெரியாது. ஆனா இதுக்குன்னு 30 வருஷம் ஒருத்தர் பயிற்சி பண்ணிக்கிறாரு, அவர் கொஞ்சமா தெரியுமா இல்லையா? அந்த மதிப்பாவது கொடுக்க வேண்டாமா? அப்ப என்ன சொல்றாங்க, நம்ம சொன்னா நீ என்ன சொல்ற, அவர் பாரு நாங்கெல்லாம் வந்து காலங்காலம் செஞ்சுட்டு இருக்கோம், தெரியாம செய்யறோம். சரி, என்ன தெரிஞ்சிட்டீங்க சொல்லுங்க. அதுதான் இது. சோ இப்படித்தான் விதண்டாவாதம் பண்றாங்களே தவிர நமக்கு அந்த ஒத்துக்க மாட்டேன் சிந்திக்க மாட்டேன்றாங்களே. அதனாலதான் ஆன்மீகத்துல மேம்பாடு வர்றது இல்ல. ஒரு துன்பம்னு வரும்பொழுது உடைஞ்சு போறதுக்கு காரணம் வந்து அதுதான். ஏன்னா எவ்வளவு நம்பிக்கை இருந்தாலும் நான் இவ்வளவு கஷ்டப்பட்டு உன்னை கும்பிட்டேன், எனக்கு துன்பம் கொடுக்குறேன், அது எப்படி கொடுக்காம இருப்பேன்? அந்த செயல் விளைவு நீதி புரியாது காரணம். அதுதான் ஏன்னா அக்செப்டன்ஸ் வந்து வர மாட்டேங்குது. ஆமாமா, பக்தி என்ன பண்ணுதுன்னா இதோட பவர்ஃபுல்லா ஏதாவது கடவுள் இருந்தா அந்த கடவுள் கிட்ட போலாம் போயிடுறாங்கல்ல. மதமாற்றம் ஏன் வருது? மதமாற்றம் ஏன் வருது? இந்த கடவுள் சக்தி அங்க போனா கடவுள் ஒண்ணுதான் தெரிஞ்சு போச்சுன்னா எந்த மதத்துல போய் நீ யாரு கும்பிட போறோம்? ஒரே சொத்த வழியை தான் கும்பிட போறோம். எப்படி கொடுப்பான்? நமக்கு புண்ணியம் இருந்தா கொடுப்பான், புண்ணியம் எல்லாம் தரமாட்டான் எங்க போனாலும்.
அப்ப இந்த அறிவு வந்து யார் கொடுக்க முடியும்? மனிதனுக்கு வந்து இதுக்குன்னு உட்காந்துருக்காங்க மதவாதிகள் சொல்லி மடங்கள் உட்காந்துருக்கு. இந்த மடங்கள் எங்கேயாவது ஒரு சத்சங்கம் நடத்தினதாகவோ பக்தர்கள் கூப்பிட்டு ஐயா அவங்களுக்குள்ளேயே இல்லையே, உட்கார்ந்து இருக்கிறவங்களுக்குள்ளேயே அந்த இது இல்லையே, அந்த அதுதான் சொல்ல உணர்வு வரேன். இல்லையே. இவங்க அப்ப வந்து எப்படி வெறும் அவங்களால கொடுக்க முடியும்? வெறும் பதவியில் அவங்களே உட்காந்துருக்காங்களே தவிர உணர்ச்சி வயப்பட்டவங்களாக அதுக்கு இதுவான அடிமைப்பட்டவங்களாக அதேதான் தான் இருக்காங்க. அதேதான் அதேதான். அதனால நான் ஏன் கிரிட்டிசைஸ் சிரிப்பாக பண்றேன்னு இருக்கு. நான் கிரிட்டிசைஸ் பண்றது என்னன்னா, இவங்க பொறுப்புல இருக்கிறாங்க, அந்த கடமையை செய்ய தவறிட்டாங்க. இந்த சமுதாயம் இந்த இல்லைங்க, அளவுக்கு துன்பப்படுதுன்னா அவங்க இவங்கதான் பொறுப்பு காரணம். என்னன்னு அவங்களுக்கு தெரியல. அவங்க பொறுப்பு தெரியாது. வந்து ஒரு ஆர்கனைசேஷன் நடத்தணும், அதுக்கு பணம் வாங்கணும், ஆமா அந்த மாதிரி தான் பொறுப்பா நினைக்கிறாங்க. அத வந்து ஆமா உள்நோக்கம் என்னங்கிறது வந்து மறந்துட்டாங்க. தெரியாது. அதுதான் உண்மை. இப்ப இவங்க தெரிஞ்ச மாதிரி நினைச்சு இவங்க பின்னாடி போக Correct. பொருளும் பொருட்டாட்டம் மாடிதான் கணக்கு. உண்மைங்கய்யா. வாழ்க வளமுடன். அற்புதமான வாழ்க வளமுடன், விளக்கம். வாழ்க நன்றி. வளமுடன். வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன் ஐயா. வேறு யாராவது கேள்விகள்? இல்லையா ஐயா, நாங்கள் இத்துடன் நிறைவு செய்வோம் ஐயா. இன்றைய கேள்வி சொல்லலாங்கம்மா. வாழ்க வளமுடன். இதுவரை நேரமும் குருவின் குரல் வகுப்பு 123 மிக சிறப்பாக நமக்கு நடத்தி தந்த முதலை பேராசிரியர் பழனிசாமி ஐயாவுக்கு நாம் நமது நன்றிகளை தெரிவிப்பதோடு ஐயாவுக்கு ஒரு வாழ்த்து தெரிவிப்போம். பேராசிரியர் பழனிசாமி ஐயா வாழ்க வளமுடன். அவரது உடல் நலம், மனவளம், பொருளாதார வளம், வாழ்க வளமுடன். அவரது அன்பு குடும்பம், வாழ்க வளமுடன். அவரது வேதாத்திரிய தொண்டு, வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். நன்றிகள் ஐயா. வாழ்க வளமுடன். ராதாமாவுக்கு சிறப்பான வாழ்த்து சொல்லணுங்க ஐயா. நல்ல கேள்வி கேட்டாங்க, நிறைய பேருக்கு பயனாயிருந்திருக்கும். நன்றி அம்மா, சிறப்பான வாழ்த்துக்கள். ஐயா உங்க விளக்கத்துக்கு தான் நன்றி. உங்க ஸ்பீச் எல்லாம் கேட்கும்போது நிறைய கொஸ்டின்ஸ் வரும், ஆனா நோட் பண்ணி வச்சுக்கல. நெக்ஸ்ட் டைம் தனியா நான் வாய்ஸ்ல போடுறேங்க. ஓகேம்மா, ஓகே ஓகே. எது சொன்னாலும் ஆனா எனக்கு எதுக்கு நீங்க விளக்கம் சொல்லிடுறீங்க. எப்படியாவது இல்லம்மா, பண்ணிடுறீங்க. ஏதோ மேலோட்டமாக டைம் பாஸ் பண்ணல. 33 வருஷமும் அந்த ஸ்பீச் கேட்ட பிறகு வேற யாருடைய ஸ்பீச்லயும் அந்த ஆழம் கூட இருக்கிறது இல்ல. அதனால நான் எதுவும் ரொம்ப கேட்கறது இல்ல, யோசிக்கிறது இல்ல. அந்த லலிதா சஹஸ்ரநாமத்துல ஒரு வார்த்தை வருங்கய்யா, அந்தர்முக சமாராத்யா மகிர்முக சுதுர்லபா அப்படின்னு சொல்லிட்டு. அந்தர்முக சமாராத்யா உள்முகமாக போய் நம்ம பார்க்கும்போது ஈஸியா நமக்கு கிடைக்கக்கூடியது. பகிர்முக சுதுர்லபான வெளியில பார்க்கும்போது ரொம்ப கஷ்டமா இருக்கும் அவங்க அம்பாளை தரிசிக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு அந்த வார்த்தை வரும். மகர்ஷி வந்து தத்துவம் தான் சொல்றாங்கம்மா. ஆமாங்க, மகர்ஷி வந்து இவ்வளவு எளிமையா கொடுத்திருக்காங்க. நேத்தி கூட கிளாஸ் அவரை பத்தி பேசும்பொழுது இவ்வளவு கஷ்டப்பட்டு இவ்வளோ கொடுத்திருக்காங்க. மக்கள் எடுத்துக்கிறதுக்கு ஏன் இவ்வளவு கஷ்டப்படுறாங்கன்னு யோசிச்சு அப்படியே அவங்க கஷ்டம் 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 சொல்லும் பொழுதெல்லாம் சி இதெல்லாம் போய் கஷ்டம்னு சொல்றாங்களே அப்படின்னு தோணுது. ஆனா யாரும் வரமாட்டேன். ஒண்ணு இல்லம்மா, புலன் கவர்ச்சி அதிகம்மா. சொத்து பத்து, சொந்த பந்தம், பதவி இதுலயே நிக்கிறாங்க. இதுக்குன்னு கொஞ்சம் நேரம் ஒதுக்கினா தான் நம்ம இதுல பயிற்சிக்கு வரவோ ஒரு பக்குவம் பெற முடியும் இல்லைங்களா? ஒரு மாத்திரையை கொடுத்து முழுங்கினா உங்களுக்கு தெளிவு வந்து ஈஸியா. அதேதான், சித்தாயுர்வேதுக்கு போக மாட்டாங்க, அலோபதிக்கு போவாங்க. ஆமா, அதே மாதிரிதான் இதுவும். ஆமாங்க, உண்மைதான் உண்மைதான். நிஜமா வரப்பிரசாதம் நமக்கு எல்லாம் மகரிஷி கிடைச்சது. உங்களை மாதிரி அதுல ஆழ்ந்து போய் அதை இன்னும் விளக்கம் சொல்றது கிடைச்சதெல்லாம் மிகப்பெரிய வரப்பிரசாதம். ஏன்னாமா இப்போ வந்து சயின்ஸ் டெவலப் ஆயிட்டே போகுது இல்லைங்களா? அப்ப அந்த சயின்டிபிக் அப்ரோச் வரும்போது தத்துவங்களை வந்து ஜெயிக்க முடியாதுமா. உண்மைங்க உண்மைங்க. அதனால நம்ம வந்து ஆழ்ந்து போய் இதெல்லாம் சொன்னாதான் இத வந்து ஸ்டெபிலைஸ் பண்ண முடியும். உண்மைங்க உண்மை. தவறுன்னு ஏற்க வேண்டியதுதான். இப்போ எல்லாம் தெரிஞ்சுக்க கிடையாது. அது எங்கேயாவது நமக்கு தெரியாத இன்ஃபர்மேஷன் வச்சுங்களேன், ஓகேன்னு
ஆமா ஆமா, அதுவும் கரெக்ட். எல்லாம் நமக்கு தெரியும்னு சொல்ல முடியாது. நமக்கு தெரிஞ்ச வரைக்கும் நம்ம சொல்றோம். நம்ம விட வேற யாராவது தெரிஞ்சவங்களும் இருக்கலாம். அப்ப அவங்க ஒரு கருத்து சொல்லும் போது நம்ம அதை ஏற்றுக்க வேண்டியதான், அக்செப்ட் பண்ணிக்கணும். அதை வச்சு நம்ம எப்படி இந்த ஃபர்தரா நம்ம டெவலப் பண்ணிக்கணும் தான் பார்க்கணும். உண்மை. வாழ்க வளம். மிக்க நன்றி ஐயா. மிக்க வாழ்க நன்றிம்மா. வாழ்க வளமுடன். மிக்க நன்றிகள் ஐயா. வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன் ஐயா. வாழ்க வளமுடன்.